Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மார்னிங் ரொட்டீன் தான். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு குக்கரில் வந்துட்டு சாப்பாடு வச்சிட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு பொட்டேட்டோவை தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக வேணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். நீல வாக்கில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணேன். நேராகவும் அதுக்கப்புறம் குறுக்காலையும் கட் பண்ணி ரொம்ப குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. நம்ம எப்போவுமே பொட்டேட்டோ செய்யும்போது தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு சமைச்சோம் அப்படின்னா அந்த ஒட்டுற மாதிரி தன்மையாக இருக்கும், மாவுத்தன்மை அது இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியில் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ லெமன் ஜூஸ் வந்துட்டு நமக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா லெமன் ஜூஸையும் சேர்த்து எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு பசங்களுக்கு பூஸ்ட் ஆற்றி கொடுத்தேன். அவங்க குடிச்சிட்டு ரெடி ஆவாங்க. அதுக்குள்ளே நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அதை எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டேன். ரைஸும் வச்சு ஆற வச்சிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கும். மதியம் பசங்க சாப்பிடும்போது சூட்டோடு கட்டணும் அப்படின்னா நல்லா இறுகி போயிடும் சாப்பாடு. ஸோ அதனால் எடுத்து ஆற வச்சுட்டு இந்த பக்கம் கடாயில் வந்துட்டு பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளித்து கட் பண்ணி வச்சு பொட்டேட்டோ சேர்த்துட்டேன். சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, ஆனால் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பக்கம் ரைஸ் வந்துட்டு அந்த லெமன் இது மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் போட்டு கிளறி வச்சுட்டு பொட்டேட்டோவை நல்லா கிறிஸ்பினஸ் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு பொட்டேட்டோ கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். எண்ணெய் நிறைய சேர்க்காமல் லைட்டாக மேலே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டேன். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்பைசியான டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. சாப்பாடும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் பசங்களுக்கு லஞ்சுக்கு இது தான்.